கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. தமிழில் 100 மார்க் எடுக்கணும்னா தமிழ் புக்கு தரவாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக பார்க்கணும். ஆய்க்குடி டெஸ்ட் பேட்சை நல்லா போட்டு பார்த்துடணும். ஏபிஜே அப்துல் கலாம் அவரது போட்டு பார்த்துடணும். அப்புறம் ரீசெண்டாக நடக்கக்கூடிய கொஸ்டின் 2 பிரிச்சுக்கோங்க. 4 மணி நேரம் தமிழுக்கு, 2 மணி நேரம் மேக்ஸுக்கு, 2 மணி நேரம் ஜிகேக்கு, இப்படி பிரிச்சுக்கோங்க. 4 மணி நேரம் தமிழில் வந்து நல்லா பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து புது புக்கு, இப்படி 3 இதையும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பிரித்து படிக்கிறக்க ஆரம்பிங்க. 9th 10th நல்லா நான் வந்து தமிழ் புக்கு வந்து தமிழில் வந்து 86 கொஸ்டின் போட்டிருந்தேன். அது எனக்கு கம்மி மார்க் தான். 96 தான் 96க்கு மேலே தான் போடணும். நான் படிக்கிறப்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா கவர் பண்ணிட்டேன். எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2014 அந்த இதுலேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. அதை கவர் பண்ணிவிட்டு புக் ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து வித்தியாசமான கொஸ்டின், அப்புறம் பழைய புக்கு, நியூ புக்கு, இது எல்லாமே கலந்து தான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பழைய புக்கு நல்ல தரம். இப்போ இந்த தமிழ் இந்த இலக்கணம் செய்யுளுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? செய்யுளுக்கெலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த லைன்லாம் வந்து எழுதி வச்சுருவேன். ஒரு நோட் அந்த எல்லா அந்த இதெல்லாம் எழுதுகிற நோட்லேயே இதுவும் எழுதி வச்சு. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரகாஷ்குமார். நான் திருப்பூரில் வசிக்கிறேன். அப்பா பேர் வந்து குருவாயூரப்பன், அம்மா பேர் செல்வி. நான் கடந்த 2022 நடந்த குரூப் 4ல் தேர்ச்சி அடைஞ்சு குன்னூரில் வந்து ஊட்டி உதகமண்டலம் குன்னூரில் ஊரக வளர்ச்சித்துறையில் தட்டச்சராக பணிபுரிகிறேன். என்னோடய முதல் முயற்சியில் வந்து நான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணல. நான் வந்து ஆய்க்குடியில் தான் படித்து பாஸ் பண்ணேன். ஸ்டடி பிளான் பாதி நேரம் தமிழ் படிக்கணும், அப்புறம் மேக்ஸு கொஞ்சம் அதாவது நம்ம ஒரு 8 மணி நேரம், நான் வந்து ரொம்ப 18 மணி நேரம் படித்தேன். உங்களால் ஒரு 8 மணி நேரம் படிக்க முடியுதா? 2 பிரிச்சுக்கோங்க. 4 மணி நேரம் தமிழுக்கு, 2 மணி நேரம் மேக்ஸுக்கு, 2 மணி நேரம் ஜிகேக்கு, இப்படி பிரிச்சுக்கோங்க. 4 மணி நேரம் தமிழில் வந்து நல்லா பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து புது புக்கு, இப்படி 3 இதையும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பிரித்து படிக்கிறக்க ஆரம்பிங்க. 9th 10th நல்லா தரவாக கவர் பண்ணிடுங்க. அதுலேருந்து நிறைய வித்தியாசமான கேள்வியெலாம் வரும். 11th 12th அதுக்கு ஒரு பீரியட் ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி பிரித்து அந்த 4 மணி நேரத்தையே 4 மணி நேரமும் தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த 4 மணி நேரத்தையும் நம்ம இந்த தமிழையும் வந்து வித்தியாசப்படுத்திக்கணும். ஓல்டு புக்கு, நியூ புக்கு, 11th 12th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி படிக்கிறப்போ நிறைய கவர் பண்ணலாம். தமிழை ஓரளவுக்கு நல்லாவே முடிச்சுட்டு மேக்ஸில் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாலே பாஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நல்லா படிக்கணும். நான் வந்து தமிழில் வந்து 86 கொஸ்டின் போட்டிருந்தேன். அது எனக்கு கம்மி மார்க் தான். 96 தான் 96க்கு மேலே தான் போடணும். நான் படிக்கிறப்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா கவர் பண்ணிட்டேன். எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2014 அந்த இதுலேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. அதை கவர் பண்ணிவிட்டு புக்கையும் கவர் பண்ணணும். பழைய புக்கு நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. புது புக்கு ஒவ்வொரு லைனுமே நம்ம இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கிறோமா, அந்த ஒரு கொஸ்டினில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஒரு பாயிண்ட் மாறாமல் நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ வந்து தமிழில் நிறைய விஷயம் பாரதிதாசன் குழப்பம் தானே, என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நோட் போட்டு ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். ஒரு கண்டினியூட்டாக இது வந்து இங்கே படித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது வந்து திருப்பி ரிவிஷன் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி பார்க்குறக்கு. அது மாதிரி தான் நான் பண்ணேன். தமிழில் வந்து நான் வந்து அப்போ வந்து பழைய புக்கு வந்து படிக்கணும்னு சொன்னாங்க. நான் படிக்கல. என்கிட்ட பழைய புக்கும் இல்லை, அது வாங்கவும் இல்லை, வாங்குறதுக்கும் வாய்ப்பும் இல்லை, பாசமும் இல்லை. அதனால் வந்து புது புக்கை மட்டுமே நல்லா படித்தேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தேன். பழைய புக் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக 90க்கு மேலே 96க்கு மேலே போட்டுடலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். அந்தளவுக்கு தான் கேள்வியெல்லாம் இருந்துச்சு.
இப்போ கேட்குறதும் அந்த ட்ரெண்டு தான் மாறிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி, ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து வித்தியாசமான கொஸ்டின், அப்புறம் பழைய புக்கு நியூ புக்கு இது எல்லாமே கலந்து தான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பழைய புக்கு நல்லா தரவாக படிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் பழைய புக்கு தரவாக படிச்சுட்டு புது புக்கு அட்டை டு அட்டை படிச்சிருங்க. 11th 12th தரவாக கம்ப்ளீட் பண்ணிங்க. சிறப்பு தமிழையும் வந்து சிறப்பாக முடிச்சு வச்சுருங்க. இப்போ இந்த தமிழ் இந்த இலக்கணம் செய்யுளுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? செய்யுளுக்கெலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த லைன்லாம் வந்து எழுதி வச்சுருவேன். ஒரு நோட் அந்த எல்லா அந்த இதெல்லாம் எழுதுகிற நோட்லேயே இதுவும் எழுதி வச்சிருவேன். 2 நோட் இருந்துச்சுங்க. அந்த நோட் இப்போ இல்லை. அந்த 2 நோட்டையும் வந்து தெளிவாக எழுதி வச்சுருவோம். இந்த இம்பார்ட்டண்ட்லாம் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு பக்கம், அப்புறம் ஈஸியாக மறக்கக்கூடியதில் ஒரு பக்கம்னு சொல்லி ஒரு இதை எழுதி வச்சுருவோம். கடைசி ஒரு நாளுக்கு முன்னாடி அதை மட்டும் திருப்பி பார்த்துட்டு போனால் திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். கடைசி போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் திரும்பி வாசிச்சு விட்றணும். தமிழில் 100 மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? தமிழில் 100 மார்க் எடுக்கணும்னா தமிழ் புக்கு தரவாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக பார்க்கணும். ஆய்க்குடி டெஸ்ட் பேட்சை நல்லா போட்டு பார்த்துடணும். ஏபிஜே அப்துல் கலாம் அவரது போட்டு பார்த்துடணும். அப்புறம் ரீசெண்டாக நடக்கக்கூடிய கொஸ்டினை வந்து எல்லா கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதோட ஆப்ஷனில் ஒரு பதில் இருக்கும்ல, அந்த பதிலை வந்து நல்லா அந்த பதிலை சார்ந்தது தரவா படிச்சுருங்க. சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. சிலபஸ்லேருந்து எந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். புக்கில் வந்து சித்தர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா 12ல் வந்து இப்போது இல்லை, ஆனால் இப்போ முன்னாடி வந்து இருந்துச்சு. அந்த சித்தர்கள்ங்கிறது வந்து கேள்வியில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. அந்த சிலபஸில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. புக்கை தாண்டியும் சில இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 போட்டுடலாம். நம்ம தமிழில் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய புக்கெலாம் மார்க்கெட்டில் இருக்கும். தமிழ் புக்கை முடிக்காமல் எந்த ஒரு மார்க்கெட் மெட்டீரியலையும் நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம். தமிழ் புக்கே போதுமானது. தமிழ் புக்கு நல்லா படிங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த புக்கில் இருந்தால் இருக்க போகுது. அந்த புக்கை தாண்டி வெளியே இருந்து வரப்போகிறது உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரிய போகிறதில்ல. கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான பதில் தெரிய போகுது. அதனால் வந்து தமிழ் புக்கை முடிக்காமல் எந்த ஒரு புக்கு மார்க்கெட் மெட்டீரியலுக்கும் போக வேண்டாம். எல்லாமே வந்து புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்படி புக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலையா, அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பதில் தெரிய போகிறதில்ல. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.